ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐயா சார் சிரிச்சுட்டு ஜம்முன்னு எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆதி ஆகாஷ்கிறது எங்கள் அக்கா பையனுங்க. அவனை வெக்கேஷனுக்காக கூப்பிட்டு வந்தோம். உள்ளூருக்குள்ளே இருக்கிற பிள்ளையார சாமி கும்பிட தாங்க போயிருந்தோம். இதுதாங்க அம்மா வீட்டு சைடில் இருக்கிற பிள்ளார் கோயில். பார்த்தீங்களா, வேர்ட்ஸுக்கு வேர்டு அம்மா வீடுன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் ஆகிட்டா இப்படித்தானே இல்லை, எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்கிற ஒரு ஃபீலிங் இல்லை, நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தெல்லாம் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஸோ இவங்க எல்லோரும் தாங்க என்னோட அன்பான அன்னிகள். எல்லாரும் சேர்ந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு தாங்க போகிறோம். இப்போ அம்மா வீட்டு பார்த்திங்கன்னா மாதம் பௌர்ணமிக்கு இந்த மாதிரி வேன் அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே அங்காளி பங்காளி எல்லோரும் சேர்ந்து பௌர்ணமி குலதெய்வம் போயிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அவங்களோட சேர்ந்து எனக்கும் இந்த வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் டே வந்து ஒரு டிவைன் ஃபீல். நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 6:30 ஆட்டம் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போய் அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தாங்க அபிஷேக பூஜை அங்கே பக்கத்தில் இருக்கிற எங்கள் குலதெய்வத்தில் நடந்தது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. எனக்கு ரொம்ப புதுசு தாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நான் வந்ததோட சரி அவ்வளோ பீஸ் அண்ட் அவ்வளோ எப்படி சொல்கிறதுங்க, எனக்கு அந்த கோயில்கிட்ட உள்ளே போனோடனே அப்படி ஒரு டிவைன் ஃபீலுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6:30 போது அங்கே முடிச்சுட்டு நாங்கள் இங்கே அபிஷேகம் பார்க்குறதுக்கு வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ரொம்ப பொறுமையாக ஒரு மணி நேரங்க 7 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 மணி நேரம் அபிஷேக பூஜை மட்டுமே பண்ணாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே முன்னாடியே எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுங்களா, அப்போ வந்து சூப்பராக சாமி தரிசனம் பண்ணேன். முடிச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தீபமெல்லாம் போட்டுட்டு அங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்த்தோட பேரையும் வந்து எல்லாத்தோட பேருக்கும் அர்ச்சனை செஞ்சு அப்படி தாங்க வந்து கிட்டத்தட்ட ப்ரேயிங் முடியும் போது ஒரு 9:30 ஆயிடுச்சு. உண்மையாகவே எனக்கு இந்த டே வந்து வேர்ட்ஸால் சொல்ல முடியாது. மெமரபிள் டோக்கன் ஆஃப் லவ் தான். ஏன்னா வெக்கேஷனுக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா அன்னைக்கு கூட எல்லாத்துக்கூடையுமே வந்து சேர்ந்து போகிற தருணங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேராக தான் அமையும். ஸோ அப்படி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கோயில்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? பெரிய குளம் சங்கராண்டாம் வளையம் தாங்க. அங்கே வந்து பொன்னூஞ்சல் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குளத்து பொண்ணு தாங்க நான். இப்போ செம்மங்கொட்டத்துக்கு வாக்குப்பட்டு வந்தாச்சு. ஆனால் வருஷத்தில் முதல் சித்ரா பௌர்ணமி அம்மா வீட்டு பிளஸ்ஸிங் கிடச்சிது. ரொம்ப ஹாப்பிங்க. அந்த அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா அங்கேயே டின்னர் அன்னதானம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது 10:30 மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ அம்மா கூட அன்னிங்க கூட எல்லாத்துக்கூடையும் அந்த டே எனக்கு ஈவினிங் சூப்பராக இப்படி தாங்க போச்சு. இன்னொரு பிளாகோட நாளைக்கு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். டாட்டா பை பை.